ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்புக்குரிய சகோதர சகோதரி, இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கும் வாசிக்க வேண்டியதான வேத பகுதி ஆதியாகம புஸ்தகம் 27வது அதிகாரம் 27வது வசனம். அவன் கிட்டே போய் அவனை முத்தம் செய்தான். அப்பொழுது அவனுடைய வஸ்திரங்களின் வாசனையை மோந்து, இதோ என் குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனையை போல் இருக்கிறது. தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையும் கொடுத்து உனக்கு மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருவார்கள். ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள். உன் சகோதரருக்கு எஜமானாய் இருப்பார். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமாக இருப்பார்கள் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தான். ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரி, இந்த நாளிலும் இந்த இடத்துல வாசித்த இந்த வேத பகுதியில் ஈசாக்கு தன் குமாரனாகிய ஏசாவை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவன் விரும்பினான். ஏசாவை ஆசீர்வதிக்க விரும்பி அவன் தன் குமாரனாகிய ஏசாவை அவனை நோக்கி சொல்லுகிறான், நீ உன் அம்பாரத்தை எடுத்துக்கொள், வனாந்தரத்திலே எனக்காக வேட்டையாடி சுவையுள்ள ஆகாரத்தை கொண்டு வா என்று சொல்கிறான். அதேபடி ஏசா போகிறான். அப்படி போகும் பொழுது இவனுடைய சகோதரன் யாக்கோபாத தாய் அதை கேட்டு சகோதரன் இளையவனாகிய யாக்கோபை அவன் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி ஏவுகிறான். இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறான். இந்த ஆசீர்வாதம் யாருடையது என்றால் ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதம். இந்த ஆபிரகாம் கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதத்தை தன் குமாரனாகிய ஈசாக்குக்கு அதை கடத்தி விட்டான். அதை கடத்திவிட்ட பின்பு ஈசாக்கு தன் குமாரனாகிய ஏசாவுக்கு கடத்த விரும்புகிறார். ஆனால் அந்த ஆசீர்வாதம் யாக்கோபுக்கு கடந்து போகிறது. இவனுக்கு காரணங்கள் என்ன என்றால் 25வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். அந்த இடத்துல இவன் ஒரு நேர பசியை பொறுத்து கொள்ள முடியாமல் தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை அதை இழந்து விடுகிறான். அதை இழந்தபடியினாலே அந்த இடத்துல அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை இழந்தபடினாலே இரண்டாவதாக கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் மேன்மையான ஆசீர்வாதம். முதலாவது கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் இலவசமான ஆசீர்வாதம். இளையவன் மூத்தவன் என்று சொல்லி, மூத்தவன் என்றால் 2 மடங்கான ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களை இவன் முதலாவது அசட்டை பண்ணிவிட்டான். இப்பொழுது அசட்டை பண்ணினபடினாலே இரண்டாவது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதில் இவன் முயற்சிக்கிறான். ஆனால் அதுவோ கடந்து விட்டது, இவனையும் கடந்து விட்டான். ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இவன் முதலாவது தன்னுடைய மூத்த குமாரன் என்ற ஒரு சேஷ்ட புத்திர பாகத்தை இவன் அலட்சியமாய் எண்ணினான். இன்றைய தினத்திலும் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் மரித்து ரட்சிப்பை உண்டு பண்ணியிருக்கிறார். இவ்வுலக வாழ்வுக்காக, ஒரு நாள் வாழ்வுக்காக நம்ம அந்த ரட்சிப்பை வேண்டாம் என்று உதறி விட்டு இன்றைக்கு வாழ்ந்தால் போதும் என்று நாம் எண்ணிக்கொள்வோமானால் அந்த ஆசீர்வாதம் நமக்கு பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் கிடைக்குமே தவிர பரலோக ஆசீர்வாதம் கிடைக்காது. பின்பு மேன்மையான ஆசீர்வாதங்கள் கிடைக்காது. ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரி, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரி, இந்த இயேசு உங்களுக்காக ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார். அவரால் அல்லாமல் வேறொருவரால் ரட்சிப்பு இல்லை என்று வேத வசனம் சொல்கிறார். இந்த ரட்சிப்பை நாம் அலட்சியமாக எண்ணும் பொழுது எவ்வளவு வேதனைகள் கஷ்டங்கள் வந்தாலும் அந்த பாடுகள் மத்தியில் நாம் கடந்து போகும் பொழுது இயேசு உங்களை ஆசீர்வதிக்கிறார்.
ஆம் அன்புக்குரியவர்களே, பின்னொரு நாளில் இந்த ஏசா கதறுகிறான் ஆசீர்வாதத்திற்காக. ஆனால் அந்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கவில்லை. ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இந்நாளுக்கும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரன், இன்றைக்கு உனக்கு கிடைக்கப்பட்ட இந்த ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ளும் பொழுது இந்த தேவன் உனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்வாயாக. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை மேன்மைப்படுத்துவார். இப்பொழுது உனக்காக நான் செலுத்துகிறேன். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல தகப்பனே, அற்புதங்களை அதிசயங்களையும் செய்கிற தேவனை மற்றும் பெரிய காரியங்களை செய்து இந்த வீடியோ வாயிலாக ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதித்து இயேசு கிறிஸ்து நாமத்தில் சொல்லுங்கள். ஆமென். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார்.